ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைமாக வந்து கட்டிங் பார்த்தோம். இப்போ ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்த்துடலாம். அது கிளாத் டாப் 2 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே ரைட் சைடும் ராங் சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கை தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு எப்போவுமே வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணி வைப்போம். அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச்சும், நீளம் வந்து ஒரு 10 இன்ச் வந்து இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நான் எந்த மாதிரி வைக்கிறேன்னா இதே மாதிரி நீங்களும் கிளாத்தை வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நேராக இருக்கா, நேராக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். சில நேரத்தில் வந்து தையல் விழுகலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேப் விழுந்துடும். மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ கீழே இருக்க கிளாத்தையும் மேலே இருக்க கிளாத்தையும் சேர்த்து வச்சு மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 கிளாத் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். ஏலைன் பேபி ட்ரெஸ் பார்த்துருக்கோம், பெட்டிக்கோட் பார்த்துருக்கோம். ஸோ அதிலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம சுடிதாருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம், ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணுவோம். லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ பேபி ட்ரெஸ்னால இதில் நான் லைனிங் எதுவுமே கொடுக்காமல் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். இதில் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் பீஸ் வச்சு நம்ம கழுத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணி அந்த லைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பிசுறு இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே வச்சு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா மேல் தையல் போட்டுறணும். ஸோ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஏன் சிசர் கட் தரோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க வளைவு வந்து அழகாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சிசர் கட் கொடுக்காம இருந்தோம்னா கொஞ்சம் ஏற்றி இறக்கி வரும். சிசர் கட் கரெக்டாக கொடுத்தா நம்ம என்ன சேஃப் பண்ணியிருக்கோமோ அந்த சேஃப் அழகாக வரும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பிக்கோங்க. அதே மாதிரி உள்ளே ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம வந்து நெக் ஃபினிஷ் பண்ணும்போதெல்லாம் இடைத்தையல்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடைத்தையெல்லாம் போடுவாங்க. அதாவது நம்ம கொடுத்துருக்க கிளாத்துக்கும் டாப்புக்கும் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டிக்கோல அது தைக்கிறோம்ல, அதுக்கும் நடுவில் ஒரு தையல் போடுவாங்க. அதுவும் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். நான் அந்த தையல் நான் போடலை. ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம அந்த தையல் போடலாம். ஓகே? ஸோ பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம இடத்தையல் போட்டோம்னா இன்னும் அழகாக வந்து நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாட்டம் எடுத்துக்கணும். ஸோ 2 கிளாத்தையும் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸ் வச்சு கிராஸ் பீஸை சிங்கிளாக ஒரு பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி மடித்து அடிக்கும்போது கரெக்டாக அந்த சேஃபில் மடித்து அடிக்கணும். கொஞ்சம் ஏற்றி இறக்கி நம்ம மடித்து அடித்தோம்னா அந்த சேஃப் வராது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் கிளாஸ்லாம் போகும்போது நமக்கு பின்னாடி கழுத்து தான் ரொம்ப முக்கியம். யூ கழுத்து போடுவோம், அடுத்து பாட் நெக் போடுவோம். பாட் நெக்கே டிசைன் நெக்லாம் இருக்குது. ஸோ வி நெக்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக்லாம் போடும்போது அழகாக நம்ம போட்ட நெக் வந்து அழகாக ஃபினிஷிங்காக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைட்டாக மிஷினில் லைட்டாக ஸ்டிச் பண்ணி மறுபடியும் வந்து ஊசி வந்து அதில் அந்த துணியில் இறக்கிட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அடித்தோம்னா தான் நமக்கு வந்து சேஃப் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கணும். ஸோ அடிச்சிட்டு நான் பார்த்துக்குங்க எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். இதிலே பைப்பிங் கொடுக்குறதுலாம் இருக்குது. இது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேயா? பைப்பிங் கொடுக்குறதுக்கு இன்னும் முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய டிசைன் போடுறதுக்கு நிறைய டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தது நம்ம கிளாஸில் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பாக்ஸ் ப்ளீட்டராக என்ன எப்படி வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேயா? பாக்ஸ் ப்ளீட்டர்லேயே மேக்ஸி ட்ரெஸ்ஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து மேக்ஸி ட்ரெஸ் நம்ம பார்ப்போம்ல, அப்போ வந்து அது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே? ஜஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு ஒரு குழந்தைக்கு எப்படி தைக்கிறது, ஏன்னா என் பேபிக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா பெரியவங்களுக்கு ஈஸியாக தைச்சிக்கலாம். ஓகே? ஸோ அதனால் வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கிளாத்தும் வந்து நான் இன்னொரு டாப்பை என்ன பண்ணுறேன்னா நான் கிளாத் வச்சு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் பீஸாக கிராஸ் பீஸ் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டில். இப்போ வந்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் வைக்கலாம், அந்த மாதிரி வைக்கலாம். ஓகே? ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். தையல் விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்துங்க. நம்ம பாட்டு தைச்சிக்கிட்டே போவோம், தையல் விழுந்திருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். நமக்கு தைச்சிக்கிட்டே இருப்போம், தையலே விழுகாது, என்னன்னு தெரியாது. ஸோ இதனால் லூப் அடிக்கும். ஏன் லூப் அடிக்குதுன்னு தெரியாது. ஸோ அதான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் மிஷினை வந்து பழக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னா மிஷினில் எந்த ப்ராப்ளமும் வராது. மேக்ஸிமம் வந்து மிஷினில் ப்ராப்ளமே வராது.
நீங்கள் ஆயில் ஊற்றி நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம 2 கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் டாப் வந்து அடிச்சாச்சு. இப்போ பாட்டம் கீழ் பகுதி இருக்குல்ல, அது 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணி கரைப்பகுதி என்ன பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே, கீழ்ப்பகுதியை. ஏன்னா கீழ்ப்பகுதியில் நம்ம என்ன பண்ணோம்னா பாக்ஸ் ப்ளீட் வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அது மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டிச்சிங் போடும்போது நேராக ஸ்டிச் போடணும், கோனெலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ நேராக பண்ணணும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணால் 1/2 இன்ச் கொடுத்து தையலுக்காக சீம் அலவன்ஸ்க்காக இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச் அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ எத்தனை சீம் நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா 2 இன்ச் எடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம், நம்ம கட்டிங் கிளாஸில் பார்த்துருக்கோம் 2 இன்ச்சு. ஸோ அதே 2 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக கிளாத் ஃபுல்லாக. இதோட கிளாத்தோட நீளம் எவ்வளோன்னா 52 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 17 இன்ச்சு கீழ்ப்பகுதி. சரியா? ஸோ வந்து 2 இன்ச்சாக என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் அதே மாதிரி தான் அந்த 1 2 3 4ன்னு சொல்லி ஃபார்முலா வச்சு 2 எடுத்து 1லையும் 3 எடுத்து 4லையும் வச்சோம்னா நமக்கு ஒரு ப்ளீட்ஸ் கிடச்சிரும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உள்ள ப்ளீட் வைக்கிறோம்ல, அதோட இன்ச் வந்து எனக்கு 2 இன்ச் இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி தான் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி கட்டிங் கிளாஸ் இன்னும் தெளிவாக போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதவே தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த கிளாத்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சிடணும். கண்டிப்பாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு பின் குத்தணும். ஏன்னா ப்ளீட்ஸ் வச்சு பின் குத்தினா தான் உங்களுக்கு ப்ளீட் வந்து அழகாக தெரியும். நீங்கள் என்ன சொல் துணி வந்து கொஞ்சம் கோணமாடலாம் இருந்தால் அயன் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வச்சுருங்க. ஸோ கிளாத்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டிச் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ப்ளீட்ஸ் வந்து அழகாக வரும். இதே மாதிரி தான் நம்ம பெரியவங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கும்போது இதே ப்ளீட்ஸ் தான் வந்து வரும். ஓகேயா? ஸோ பார்த்துக்குங்க எத்தனை ப்ளீட்ஸ் வரும்னு பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ப்ளீட் வச்சு பார்க்கணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கிளாத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் தச்சு பழகுங்க. நீங்கள் தச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தான் ப்ளீட்ஸ் இப்போ வச்சுட்டேன் நான். ஓகே, ஸோ இப்போ வச்சுட்டு என்ன பண்ணணும், மேல் பகுதி இருக்குல்ல, அந்த மேல் பகுதி எடுத்து வச்சு பார்க்கணும் எவ்வளோ அளவு இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா டாப்பும் பாட்டமும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்குங்க, நான் வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணால் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா டாப்பு வந்து எவ்வளோ இன்ச் இருக்குன்னு அளந்துக்குங்க. ஸோ எனக்கு 12 இன்ச் இருக்குது. அதே 12 இன்ச் வந்து பாட்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அதே 12 இன்ச் வந்து பாட்டம்லேயும் இருக்குது. ஸோ ஓகே, ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஸ்டிச் பண்ணோம்னா இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகேயா? ஸோ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே லைட்டாக ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போடுறோம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் எடுத்துக்கணும். ஓகே, நம்ம குண்டூசி வச்சு தானே வந்து ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டிச்சிங் போடணும்ல. ஸோ நான் வந்து டாப் எடுத்து அந்த பாட்டமில் நல்ல பக்கம் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுக்கிறோம். சரியா? இன்னமும் இது இன்னமும் ஃபினிஷ் பண்ணலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு உள்ளே வந்து பிசுறு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம உள்ளே நான் படம் லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே ஒரு தையல் போடலாம். அதில் இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். உள்ளேயும் ஃபினிஷிங்காக இருக்கும், வெளியேயும் ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நல்ல பகுதி ஒன்றா வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். சிங்கிள் ஸ்டிச் கொடுத்தா போதும், இல்லை இன்னும் 2 தடவை ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் கரெக்டாக நம்ம பின் வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச்சிங் போடணும். ஓகேயா? ப்ளீட்ஸ் கொஞ்சம் மாறினா கூட நல்லா இருக்காது. ஸோ ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறதுக்கு அதுக்காக நம்ம பின் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னெல்லாம் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அவசரத்தில் மேல் பக்கத்தை மட்டும் தைச்சிருவோம், கீழே வந்து தையல் விழுகாமல் போயிடும். ஸோ தையல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையல் விழுகாது, என்னன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நேராக பண்ணுங்கள். இது 2 தான் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம தைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பின்னை ஃபுல்லாக நம்ம எடுத்துடுறோம். அந்த நம்ம சிங்கிள் லைன் இருக்குல்ல, அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதான் இடைத்தையல்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு தையல் போடணும். ஓகேயா? ஸோ பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இன்னொரு இருக்குல்ல, இன்னொரு பீஸ் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு, இது வந்து பேக் பீஸு. ஸோ பேக் பீஸு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ரெடி பண்ணிக்கணும். சரியா? இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச் விட்டுருப்போம் சீம் அலவன்ஸுக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம் 1/2 இன்ச் விட்டோம்.
இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுலேயே 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ வந்து எப்படி ஃபினிஷிங்காக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கிளாஸ்லாம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டர் எப்படி ஜஸ்ட்டு எப்படி வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு ஜாயின் பண்ணுறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 1/2 இன்ச் விட்டாச்சு. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். 2 தையல் போட்டுக்கலாம். இதில் மேலே வந்து 2 தையல் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ஒரு தெரியாத எதுவுமே தெரியல, தையல் மிஷின் உட்கார மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட தைக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் தான் கோடு போட்டு தைப்பேன் அதுதான் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த பேபி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு பேபி ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டிச்சிங் போடுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் நீங்கள் தச்சு பழகினா தான் ப்ளவுஸ்லாம் தச்சு பழக முடியும். உடனே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் நீங்கள் பழகினா தான் ப்ளவுஸில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஈஸியாக வந்து 10 நாளாக ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படி அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங்லேயே ஸ்டிச்சிங்காக என்னென்னு தெரிஞ்சால் தான் ப்ளவுஸ் தைக்க முடியும். ஓகேயா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கு. இந்த பேசிக்கெலாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நம்ம தைக்க முடியும். ஓகேயா. ஸோ பார்த்துக்குங்க. ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தையல் மிஷினை நம்ம உட்காந்து தைக்க தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். உடனே நமக்கு அனுபவம் வந்துடாது. தைக்க தான் வரும். ப்ளவுஸு அப்படின்னாலே உடனே ப்ளவுஸ் தைக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் நம்ம பேபி ட்ரெஸ்லாம் தைச்சா தான் ப்ளவுஸ் தைக்க முடியும். ஓகே. ஸோ இதில் என்னென்ன ஃபால்ட்டு விடுறோம், என்னென்ன தப்பு பண்ணுறோம், அது எல்லாத்தையும் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம், ரெக்டிஃபை பண்ணிக்குவோம். ஓகேயா. ஸோ அதனால் இதெல்லாம் தச்சு பழகுங்க. வேஸ்ட்டு கிளாத்தில் கூட நீங்கள் தைங்க. ஓகேயா. ஸோ இப்போ வந்து ஷோல்டர் நம்ம என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்காக ஜாயின் பண்ணணும். சரியா. இப்போ என்ன பண்ணோம், ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதுமாதிரி சிங்கிள் பீஸை வந்து நம்ம ஸ்லீவ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஆல்ரெடி இது பெட்டிக்கோட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே தான். அதுக்கடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது மெஷர்மெண்ட்டு வச்சு அப்படின்னு கரெக்டாக அந்த ஆம்கோல் வளையலாம் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேயா. நான் இது வரைக்கும் ஸ்லீவ் எதுவுமே நான் வச்சதே இல்லை. ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் கொடுத்து சொல்லிகிட்ருக்கு பேபி ட்ரெஸ்னால். இப்போ அடுத்து நம்ம இன்னும் 2 ட்ரெஸ் பார்ப்போம். ஸோ அதுலேயும் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ப்ளவுஸ் பார்க்கும்போது நான் ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேயா. பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து என்ன பண்ணேன், கிளாஸ் பீஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்துக்குங்க. ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கா, இடையில வந்து தையல் விழுந்திருக்கா அப்படின்னு அதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள ஃபோல்டு பண்ணி என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணுறோம். இதே நம்ம பைப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் லைட்டாக என்ன பண்ணணும், பைப்பிங் கொடுக்கணும். அதை நான் அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். பைப்பிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கலர் கிளாத்தில் ஜஸ்ட் இப்போ இருக்கிற கிளாத்தை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா சிங்கிளாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஈஸியாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமாக ஸ்டிச்சிங்லாம் பண்ணுறத விட இந்த மாதிரி ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு தையல் போட்டால் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் வந்து மாறுது. ஒரு கிளாத் தான் நம்ம எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கும்போது நமக்கு எவ்வளோக்கு வாங்கியிருப்போம், ஒரு 100 ரூபாய்க்கு தான் இந்த கிளாத் வாங்கியிருப்போம். ஒரு 1.5 மீட்ரு கிளாத்து 100 ரூபா. ஒரு மீட்டருக்கு 60 ரூபா 55 ரூபா தான். ஸோ இது அழகாக ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதுவே நமக்கு என்னென்னா ஒரு சேவிங்ஸ் தான். சரி. அதே மாதிரி நம்ம எடுத்து தைக்கிறனால ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. நம்ம வந்து வாங்குறத விட எடுத்து தைக்கும்போது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தைச்சிக்கலாம். சரியா. அது முக்கியமாக வீட்டில் பேபியெல்லாம் பெண் குழந்தையெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக நம்ம ட்ரெஸ் அழகாக தைச்சி போடலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான். ஸோ மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து நம்ம தைக்கிறோம். கடையில் வாங்கினா 200 250 சொல்லுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு 100 ருபீஸில் வந்து முடிச்சிடலாம். ஸோ பார்த்துக்குங்க. இது மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். நீங்களும் இது மாதிரி பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அதில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து டெய்லி நீங்கள் டெய்லரிங் கிளாஸில் வந்து மிஷினில் வந்து உட்காந்து நீங்கள் தைக்கணும். நம்ம அமௌண்ட்டு கட்டி பழகலை அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் நம்ம எப்படி உண்மையாக இருக்கும், எப்படி வந்து நம்ம தொழிலை எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ டெய்லி வந்து உட்காந்து ஒரு சின்ன கிளாத் கர்ச்சீஃபாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா. ஸோ
ஸோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம நாட்டு வைப்போம்ல, ஸோ அந்த நாட்டு வந்து எப்படி வைக்கணும்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 இன்ச் அகலமும் ஒரு 16 இன்ச் இல்லை ஒரு 10 இன்ச் நீளமும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேபி ட்ரெஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட அளந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நாட்டு எவ்வளோ இருக்குன்னா அதே அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா ராங் சைடில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சிங்கிள் ஸ்டிச் போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பரட்டிக்கணும். சரி, நல்லா பக்கத்தில் திருப்பிக்கணும். ஓகேயா, நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு அதை நல்ல பக்கத்தில் திருப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட்டெலாம் நம்ம அடுத்தது ப்ளவுஸுக்கு வைப்போம். ப்ளவுஸு சுடிதாருக்கெலாம் வந்து நாட்டு வைப்போம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்ல பக்கம் திருப்பணும். இதுக்கு வந்து ஒரு குச்சி இல்லைன்னா வந்து ஒரு ஊசி வச்சு கூட என்ன பண்ணணும், நல்ல பக்கத்தை நான் எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்களும் திருப்பி விட்ருங்க. சரியா? அதே மாதிரி ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத நம்ம நோட்டில் எழுதி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் பேக்கில் ஒருவேளை நம்ம தையல் மிஷின் தைக்காமே விட்டோம், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம தான் டைம் கிடைக்கிது அப்படின்னா அப்போ கூட நோட் எடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ நமக்கு என்ன புரியுதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தையுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஒரு ரெக்கார்ட் நோட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. சரியா? நம்மளோட விருப்பம் தான் ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுறது. எழுதி வச்சுக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு ஞாபகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், 2 நாட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை நம்ம கிளாத்தில் வச்சு நம்ம அடிச்சிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி சைடு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா சைடு ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சைடு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து 1 இன்ச் கொடுத்து நான் சைடு ஜாயின் பண்ணுறேன். ஓகேயா? 1 இன்ச் வந்து எனக்கு போதுமான அளவு. ஸோ 1 இன்ச் நாட் கொடுத்துக்கனால 1 இன்ச் வந்து நான் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் இதில் ஆக்சுவலி பென்சில் லைட்டாக மார்க்கரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் வந்து டேப் எடுத்து நீங்கள் 1 இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்லீவ் இருக்குல்ல, ஸ்லீவு கீழே இருந்து ஜஸ்ட்டு ஒரு செஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 இன்ச் அளவு கொடுக்கணும். பார்த்துங்க நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ டேப்பில் வச்சு வைக்கிறேன் பாருங்கள். 2 கிளாத்தையும் ஒரே இதாக வச்சிடணும். வச்சுட்டு 1 இன்ச்சு பார்த்துக்குங்க. ஸோ 1 இன்ச்சு செஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச் நல்லா மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு அதிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டிச்சிங் போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது 3 தையல் போட்டுக்கலாம், தாராளமாக தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்க கிளாத் அந்த கரை பகுதியில் இருக்க 2 வந்து ஒன்றா இருக்கணும். சரியா? ரெண்டுமே வந்து சேமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், நாட்டை வந்து உள்ளே வச்சுக்கிறோம். எங்கே வைக்கிறோம் பார்த்துக்குங்க. நம்ம மேல் பகுதியும் கீழ் பகுதியும் ஜாயின் பண்ணிக்கோல அந்த இடத்துல தான் நாட்டு வைக்கணும். சரியா? நாட்டு வச்சு அந்த இதில் வந்து லைட்டாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக் 2 கிளாத்தையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா கீழ்ப்பகுதி வரைக்கும் அது ஒன்றா தான் இருக்கணும். ஒன்று மேலே ஏறி ஒன்று கீழே இறங்கி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம மேல் பகுதி கீழ்ப்பகுதி ஜாயின் பண்ணுறோம்ல, டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணுறோம்ல. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதி ஜாயின் பண்ணுற இடம் கொஞ்சம் ஏற்ற இறக்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமாக இருக்கும். ஸோ அது 2 வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் 3 தையல் 2 தையல் போட்டுக்கோங்க. சரியா? இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது தாராளமாக நல்லாயிருக்கும். தாராளமாக ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கு நல்லா போடலாம். நல்லா லென்த்தாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதில் நிறைய பட்டன்ஸ் வைப்பாங்க, இல்லைன்னா மேல் பகுதியை மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் ஸ்டிச் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களோட விருப்பம். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மேல் பகுதி மட்டும் வேறு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். சரியா? அதுக்கு மட்டும் கட்டிங் வேறு போடலாம். பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.